பாஜகவினர் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு என்று சொல்லி பொதுமக்களிடம் பணம் வசூலிப்பதாக கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவினர் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு என்று சொல்லி பொதுமக்களிடம் 100, 200, 300 என பணம் வசூல் செய்கிறார்கள் என்றும் இது செல்லாது எனவும், ஏற்கனவே கலைஞர் ஆட்சி காலத்தில் கலைஞர் காப்பீடு திட்டம் தொடங்கப்பட்டது. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அம்மா காப்பீடு திட்டம் என்று தமிழக அரசு வழங்கப்பட்டுள்ள மருத்துவ காப்பீடு அட்டையை பொதுமக்களிடம் கொடுத்து செயல்படுத்தி வருவதாகவும், கரூர் மாவட்டத்தில் பிஜேபி படங்களை போற்று ஏமாற்றி அட்டைகளை வழங்குகிறார்கள் என்றும் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்றும் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். பாஜக தமிழகத்தில் வைக்கின்ற ஏமாற்று அட்டைகளை பெற பணம் கேட்டால் கொடுக்க வேண்டாம் என்றும், மத்திய அரசு எந்த திட்டத்தையும் நேரடியாக செய்ய முடியாது, மாநில அரசுடன் சேர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்றும், இது தொடர்பாக யாரும் ஏமாற்ற பாஜகவினர் வந்தால் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றும், இதுபோன்ற போலி அட்டைகளை கரூர், திருப்பூர் மாவட்டங்களில் பொதுமக்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு போலி அட்டைகளை வழங்குவதாகவும், அவற்றை வைத்து வைத்தியம் பார்க்க முடியாது என்றும் பாஜக செய்யும் நூதன கொள்ளை இது என்றார். அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிற உண்மையான ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு இது முதல்ல கலைஞர் காப்பீட்டு திட்டமாக இருந்தது. அதற்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் பீரியடில் தான் இதை தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் இது அம்மா இன்சூரன்ஸ் திட்டங்கிற பேரில் இது இருக்குது. இதுதான் ஒரிஜினல் கார்டு. இதை தான் கொண்டு போய் ஏழை பயனாளிகள் மருத்துவமனைகளில் பயன்பெற முடியும். இது மக்களில் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பிஜேபி இப்படி ஒரு போலியான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டை தமிழகம் முழுவதும் கொடுத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பாக கரூர் நாடாளுமன்ற தொகுதி உட்பட்ட பகுதிகளிலையும் பக்கத்தில் இருக்கிற திருப்பூர் மாவட்டத்திலையும் கொடுத்துருக்காங்க. கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் குறிப்பாக அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் மொஞ்சனூரில், சின்னதாராபுரத்தில், சேந்தமங்கலம் கீழ்பாகம் இந்த மாதிரி பகுதிகளில் எல்லாம் விநியோகிக்கப்பட்டிருக்கு. இந்த 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 இன்சூரன்ஸ் கார்டே போலி. இதுக்கு ஏழை மக்கள்கிட்ட 100 ரூபாயிலிருந்து 200 ரூபா 300 ரூபா வரைக்கும் பிஜேபிக்காரங்க பணம் வாங்கியிருக்காங்க. இங்கே போட்டிருக்கிற தமிழ்நாடு இங்கே கரூர் மாவட்டத்தில் இருக்கிற இல்லை பிஜேபியில் இந்த படத்தில் இருக்கிற தலைவர்கள் தான் இந்த இதை நேரடியாக வழங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த ஊழல் நடந்திருக்கணும். மக்களை ஏமாத்துறதுல பிஜேபி கைதேர்ந்தவங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு மக்கள் கொரோனா பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு ரூபாய்க்கும் போராடுற ஒரு காலகட்டத்தில் ரொம்ப இரக்கமற்று மக்களை ஏமாற்றி இந்த மாதிரி பணம் பிடுங்கிற வேலையை பிஜேபி செய்கிறாங்க. இது சம்பந்தமாக எனக்கு கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து மக்கள் தொலைபேசியில் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு அட்டையை கொடுக்கறதுக்கு பிஜேபி பணம் கேட்குறாங்க, இந்த அட்டை செல்லுமா, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அப்புறம் தான் நாங்கள் விழிப்படைஞ்சு இது என்ன அட்டைன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் மக்களை ரேஷன் கார்டு கொண்டு வர சொல்கிறாங்க, இந்த ஒரிஜினலாக இந்த அட்டை கொண்டு வர சொல்கிறாங்க, பணம் கொண்டு வர சொல்கிறாங்க. கொண்டு இந்த மாதிரியான போலி கார்டை விநியோகிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கார்டு நிச்சயமா செல்லாது. இது ஒரு போலியான கார்டு. இது சட்டப்படியே ஆக்சுவலி இவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி போலி அட்டைகளை விநியோகித்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் நான் நம்புறேன். ஏன்னா இந்த கொள்ளையில் அதிமுக அரசாங்கத்திற்கு கூட்டு இருக்காது, அப்படின்னு நான் நம்புறேன். ஒருவேளை கூட்டு இல்லாம இருந்தா அவங்க நடவடிக்கை நிச்சயமா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எங்காவது ஒரு இடத்துல பிஜேபி இந்த மாதிரி போலி அட்டையை போலி இன்சூரன்ஸ் அட்டையை விநியோகம் செஞ்சு மக்கள்கிட்ட பணம் கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்னோட நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன். தொடர்பு எண் 9421822636 94 42 18 26 36. லேண்ட்லைன் 0424232636. இந்த என்னோட நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு நீங்கள் தொலைபேசியில் இந்த மாதிரியான புகார்களை தெரிவிக்கலான்னு மக்களை கேட்டுக்கிறேன். தமிழகம் எங்கும் இருக்கிற மக்கள் பிஜேபியிடம் விழிப்புடன் இருக்கணும். இந்த இன்சூரன்ஸ் அட்டை செல்லாது. தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்திருக்கிற இந்த இன்சூரன்ஸ் அட்டை தான் செல்லும். ஏன்னா இங்கே தான் இங்கே ஒரு பார்கோட் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அதில் தான் அவங்க போட்டு மருத்துவமனைகள் டீட்டெயில் எடுக்க முடியும். இந்த மாதிரி பல ஐடியாக்களை பண்ணி தமிழக மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கிற வேளையில் ஒரு கொள்ளைக்கார கும்பலை போல பிஜேபி இறங்கி இருக்கு. இவங்க வேற முகமூடியில வந்தாலும் இவங்களோட அடிப்படை நோக்கம் மக்களை சுரண்டுறதும் கொள்ளையடிக்கிறதாங்கிறது இதன் மூலமா தெளிவாகுது. அதனால பிஜேபியினரிடம் மிகுந்த எச்சரிக்கையோடு மக்கள் இருக்க வேண்டும். நான் முன்பே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஏமாற்று வேலை எங்கு நடந்தாலும் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள நீங்க எனக்கு தகவல் சொல்லுங்க. மக்கள் அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி.
பிஜேபியில் கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புகைப்படத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த அட்டையை விநியோகிச்சிருக்காங்க. இது போலி அட்டைன்னு இவங்க யாருக்குமே தெரியாம இருந்திருக்க நிச்சயமா வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து படிச்சவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க, நல்ல பொறுப்புலலாம் இருந்தவங்க, மாவட்ட தலைவர், பிஜேபியோட மாவட்ட தலைவர் வேறு இருக்காரு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மிக நிச்சயமா இது போலி அட்டைன்னு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சே வந்து மக்களை ஏமாத்துகிற ஒரு வேலையை இரக்கம் இல்லாமல் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையா மக்கள் இருக்கணும். இது வந்து ஆரம்பம் தான். இந்த மாதிரியான எத்தனை விதமான இது வந்து இங்க தெரிஞ்சிருக்கு நமக்கு. இந்த மாதிரி எத்தனை விதமான ஏமாற்று வேலைகள்ல பிஜேபி ஈடுபடுறாங்கன்னு நமக்கு தெரியல. பல இடங்கள்ல வந்து வங்கி கடன் வாங்கி கொடுக்கறதா சொல்லி மக்களை ஏமாத்தி பணம் பறிக்கிறாங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. பட் ஆதாரப்பூர்வமா இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இது நம்ம தொகுதிக்குள்ள நடந்திருக்கு. அதனால இதை நாங்கள் ஆதாரப்பூர்வமா கைப்பற்றிருக்கோம். இது வந்து எனக்கு இங்க அவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பகுதியில வந்து இவங்க கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு வந்து சொல்ல முடியாது. நான் சொல்ல மஞ்சனூர்ல இந்த அட்டை விநியோகப்பட்டு மஞ்சனூர் பஞ்சாயத்துல பண்ணியிருக்காங்க, சேந்தமங்கலம் கீழ்பாகத்தில் பண்ணப்பட்டிருக்கு, அதே மாதிரி சின்னதாராவரத்தில் பண்ணப்பட்டிருக்கு, வேளாம்பூண்டி பஞ்சாயத்து, திருப்பூர் மாவட்டம் வேளாம்பூண்டி பஞ்சாயத்து, நம்ம அரவக்குறிச்சி தொகுதியோட அடுத்து பார்டர், நம்ம ஆத்துப்பாலம் தாண்டுனா இருக்கு, வேளாம்பூண்டி பஞ்சாயத்தில் விநியோகிக்கப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இடங்கள்ல விநியோகிக்கப்பட்டிருக்கு. பொதுமக்களோட புகாரின் பேரில் தான் நாங்களே இது என்னன்னு பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு ஏமாற்று நடக்குதுங்கிறத நமக்கு என்னோட கவனத்துக்கு கொண்டு வந்தது பொதுமக்கள் தான்.